எனக்கு சினிமாவுக்குள்ளார வரணுங்கிற ஆர்வமெல்லாம் கிடையாது. நல்லா வசதியாக வாழ்ந்த குடும்பம். திடீர்னு ஆக்சிடென்டலாக நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு. எங்கள் அப்பாவோடைய அண்ணன் மணிவர்மான்னு, அவர் காங்கிரஸ். ஸோ அந்த அந்த கனெக்ஷனில் நான் போய் தூர்தர்ஷனில் வேலைக்குன்னா பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரியாக வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிடணுங்கிற ஒரு பொசிஷன் வந்தது. அப்போ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது எந்த வேலை கிடைச்சாலும் செய்யணும். நான் வந்து பியூசி தான் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது 12 ரூபாய் 50 பைசா தான் சேலரி. ஒரு நாள் சம்பளமே 12 ரூபா. அது கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அதுக்கே நிறைய பேர் காம்படிஷனில் இருப்பாங்க. ராணிப்பேட்டைன்னு எங்கள் சொந்த ஊரை விட்டு நாங்கள் எல்லாரும் அந்த தோட்டத்துக்கு வந்தோம். ஸோ அந்த அதாவது இடம் பெயர்ந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரலும் ராணிப்பேட்டையில் படித்தேன், லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில். பியூசி ரிசல்ட் வந்து பெருசாக நம்ம அப்படியே டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் பண்ணிடுவோம், உடனே டாக்டர் சீட்டு கிடைக்கும்ன்ற எல்லாரோட கனவு மாதிரி எனக்கு கனவு கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு கனவு அந்த மாதிரி, என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். எனக்கெல்லாம் அந்த கனவெல்லாம் இல்லை, ஏதோ ஒன்று படித்தோம்னா சரி அப்படின்னு தான். வணக்கம். ரொம்ப ரொம்ப பொய்யெல்லாம் சொல்லி என்னை கூப்பிடுறீங்க. வந்ததுலேருந்து நான் உண்மையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க நிஜமாவே. சரி, நம்புறேன். ஏன்னா நானும் கண்ணாடியெல்லாம் பார்ப்பேன், அதனால நான் நம்புறேன். அது உங்களுக்கே உங்களோட பெருமை தெரியல, எங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். சந்தோஷம். சரி, ஓகே. நம்ம வந்து உங்களோட நீங்க நிறைய பேர் வந்து சினிமா துறைக்கு வராங்க, சில படங்கள் நடிச்சுட்டு நல்ல புகழ் பணம் எல்லாமே சம்பாதிச்சுட்டு கொஞ்ச நாள்ல போயிடுறாங்க. ஆனா 45 years ஆஃப் வடிவுக்கரசி அதெல்லாம் தாண்டி நீங்க ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சினிமாவில், நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சு. ஸோ இந்த சினிமாக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு சினிமாவுக்குள்ளார வரணுங்கிற ஆர்வமெல்லாம் கிடையாது. நல்லா வசதியாக வாழ்ந்த குடும்பம். ஓகேங்களா? ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திடீர்னு ஆக்சிடென்டலாக நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு. எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாத அளவுக்கு நிறைய ரூபங்களில் கஷ்டங்கள் வந்ததும் வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிடணுங்கிற ஒரு பொசிஷன் வந்தது. அப்போ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது எந்த வேலை கிடைச்சாலும் செய்யணும். நான் வந்து பியூசி தான் பண்ணியிருக்கேன். எந்த வேலை கிடைச்சாலும் போய் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தூர்தர்ஷனில் தான் ஃபஸ்ட்டு தஞ்சைவாணன் சார் இதில் போய் அவரோடைய டிபார்ட்மெண்ட்டில் உழைப்பவர் உலகத்தில் போய் ஜாயின் பண்ணேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தஞ்சைவாணன் சார், அவரு காங்கிரஸ்ஸு. எங்கள் அப்பாவோடைய அண்ணன் மணிவர்மான்னு, அவர் காங்கிரஸ். ஸோ அந்த அந்த கனெக்ஷனில் நான் போய் தூர்தர்ஷனில் வேலைக்குன்னா பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரியாக உழைப்பர் உலகத்தில் சும்மா ஒரு சிங்கர் மாதிரி. நான் பாட்டெல்லாம் இல்லை, எனக்கு வேலை வேணும், அதுக்காக அப்படி பாடுறேன்னு. கோரஸில் வாயஸ்தாவே போதுமே, யார் பாடுறாங்கன்னே தெரிய போகிறது இல்லைல்ல. அப்படியாக அங்கே போய் சேர்ந்து அங்கேயே வந்து காம்பேரா, கண்மணி பூங்கா காம்பேரா கதை சொல்கிறது. ஏன்னா இந்த பாடுறது தெரியாத வேலை, அதனால் இப்போ கதை சொல்கிறதுன்னா கதை விடுவோம்ல, அந்த மாதிரி கேமரா முன்னாடி கதை சொல்லி குழந்தைங்களாம் இருக்கிற மாதிரி அங்கே அப்படியே வேலைக்கு போய் அங்கே இருந்துக்கிட்டு அது பத்தாது அந்த சம்பளம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது 12 ரூபாய் 50 பைசா தான் சேலரி. ஒரு நாள் சம்பளமே 12 ரூபா. அது கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அதுக்கே நிறைய பேர் காம்படிஷனில் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு வாரம் கிடைக்கும் நமக்கு, அடுத்த வாரம் வேற ஒருத்தர் இருப்பாங்க. ஆனாலும் நான் டெய்லி அந்த வேலைக்கு போவேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நந்தம்பாக்கத்தில் இருந்தோம். நந்தம்பாக்கம் எம்ஜிஆர் சாரோடைய தோட்டம், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே பிருந்தாவன் கார்டன்னு பத்மினி அம்மாவுடைய தோட்டம் அது. அந்த தோட்டம் வந்து எங்கள் பெரியப்பா ஏபி நாகராஜன் அவங்களோட தோட்டம். அதை பார்த்துக்கிறதுக்காக ராணிப்பேட்டைன்னு எங்கள் சொந்த ஊரை விட்டு நாங்கள் எல்லாரும் அந்த தோட்டத்துக்கு வந்தோம். ஸோ அந்த அதாவது இடம் பெயர்ந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரலும் ராணிப்பேட்டையில் படித்தேன், லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகி மெட்ராஸ் வந்து சென்ட் ரேஃபிள்ஸில் 9th 11ஆம் கிளாஸ் வரலாம், 11th வரலாம். அதுக்கப்புறம் பியூசி திருப்பி வாலாஜா. இப்படியாக வந்தனால இந்த பியூசி ரிசல்ட் வந்து பெருசாக நம்ம
அப்படியே டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் பண்ணிடுவோம், உடனே டாக்டர் சீட்டு கிடைக்கும்ன்ற எல்லாரோட கனவு மாதிரி எனக்கு கனவு கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு கனவு அந்த மாதிரி என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். எனக்கெல்லாம் அந்த கனவெல்லாம் இல்லை. ஏதோ ஒன்று படித்தோம்னா சரி அப்படின்னு தான்.